சீனிவாச ராமானுஜன் தான் லைஃப்ல அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன மெஸ் வச்சிருக்காங்க, அவ்வளோ ஏழை குடும்பம். அந்த மெஸ்ல உணவு பரிமாறுவது அவருக்கும் வேலை. 9 வயசு அப்போ அவருக்கு. கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற பசங்க அங்கே வந்து சாப்பிடுவோம் மதிய உணவு. அப்படி பரமாறிட்டே இருக்கும்போது ஒரு பையன் புக்கை வச்சுட்டு போயிட்டான், தெரியாமல் வச்சுட்டு போன. அந்த புக்கு தான் சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் மேத்தமெட்டிக்ஸ். அதை எழுதியவர் GS கார். அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு இருந்த ராமானுஜன் அடுத்த ஒரு வாரத்தில் அந்த பையன் திரும்பி வந்து எங்கேயா புக்கு இங்கே வச்சுட்டு போனேன்னு கேட்கறதுக்குள்ள அந்த புக்கில் இருக்கிற எல்லா கணக்கையும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு புத்தகம் சீனிவாச ராமானுஜன் வாழ்க்கையை புரட்டி போட்டது. சர் சி.வி. ராமன் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு உட்காந்துருக்காரு. அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க, அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அப்பாவோட அலமாரியில் ரொம்ப நாள் அவருக்கு ஆசை, அது திறந்து பார்க்கணும். எதையோ அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து போட்டு, லீவில் யாரும் இல்லை வீட்டில் போட்டால் அங்கே ஒரு பெரிய பூட்டு தொங்குது அலமாரியில். வெளியிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து உடச்சி பூட்டை உடைச்சாருங்க. உடைத்தவுடன் சர் சி.வி. ராமன் விஞ்ஞானி ஆகிவிட்டார். கதவை திறந்தா த சென்சேஷன் ஆஃப் டோன் அப்படிங்கிற ஒரு புக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் சி.வி. ராமனின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. ஒரு புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். எனவே பாட புத்தகம் மட்டுமே அல்ல, படிப்பு வேறு, வாசிப்பு வேறு.